இந்த உலகில் இதுவரை யாராலும் முழுமையாக ஏற முடியாத ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை சுற்றி பல ஆயிரம் ஆண்டுகளாக மர்மங்கள் பேசப்படுகின்றன. அங்கே சென்றவர்கள் நேரம் வேகமாக நகர்வதை உணர்ந்ததாகவும் சிலர் வித்தியாசமான ஒளிகளை பார்த்ததாகவும் கூறுகின்றனர். அது சாதாரண மலை அல்ல, அதுதான் சிவபெருமான் வாசம் செய்கிற என்று நம்பப்படும் கைலாய மலை. என் பேர் கிரி. வெல்கம் டு மிஸ்டரி கிரி. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மிஸ்டரி கிரி. இன்று நாம் கைலாய மலையை பற்றி அதிசயங்கள், புராணங்களில் கூறப்படும் தகவல்கள் மற்றும் உலகை ஆச்சரியப்படுத்தும் மர்மங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கைலாய மலையின் இருப்பிடம். கைலாய மலை தீப பகுதியில் அமைந்துள்ளது. இதன் உயரம் சுமார் 6638 மீட்டர். இந்த மலை இந்துக்கள் மட்டுமல்லாமல் புத்த மதம், ஜைன மதம் மற்றும் பால் மதத்தினராலும் புதினமாக கருதப்படுகிறது. இந்துக்களின் நம்பிக்கைப்படி சிவபெருமானும் பார்வதி தெய்வம் கைலாயத்தில் தெய்வீகமாக வாசம் செய்கிறார்கள். ஏன் யார் உச்சி அடையவில்லை? உலகின் பல உயரமான மலைகள் மனிதர்களால் ஏறப்பட்டுள்ளன. ஆனால் கைலாய மலையின் உச்சியை யாருமே அதிகபூர்வமாக அடைந்ததாக பதிவில்லை. அதற்கு மத நம்பிக்கைகள், பாதுகாப்பு விதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்கள் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. பல பக்தர்கள் இந்த மலையின் உச்சி மனிதருக்கான இடமல்ல என்று நம்புகிறார்கள். அதனால் மலையை சுற்றி பிரார்த்தனை செய்வதை புனித யாத்திரையாக கருதுகின்றார்கள். கைலாய பிரதட்சணையின் மகிமை. கைலாய மலை ஒரு முறை சுற்றி வந்தால் கடந்த கால பாவங்கள் நீக்கும் என்று பலர் நம்புகின்றனர். 108 முறை சுற்றி வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று சிலர் மரபுகளில் கூறப்படுகிறது. இந்த யாத்திரை மிகவும் கடினமானது. குளிர், ஆக்சிஜன் குறைவு மற்றும் கடினமாக பாதைகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கைலாயத்தில் இருக்கும் நந்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானின் பரம பக்தரான நந்தி கைலாய மலை நுழைவாயில் காவலராக இருப்பதை இந்து புராணங்கள் கூறுகின்றன. புராண நம்பிக்கையின்படி சிவபெருமான் தரிசிக்க விரும்பும் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் முதலில் நந்தியை வணங்குவார்கள். அதனால்தான் சிவன் கோவில்களில் கருவறையை நேராக நோக்கி நந்தி அமைந்திருப்பார். நந்தியின் அசைக்க முடியாத பக்தி, பொறுமை மற்றும் விசுவாசம் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது. முடிவு. கைலாய மலை என்பது வெறும் ஒரு மலை அல்ல, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை, பக்தி மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இதன் உண்மையான மர்மங்கள் இன்னும் உலகை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன.